செந்தில் எடுத்த 10 லட்ச ரூபாய் பணத்தை மீனா லோன் போட்டு அந்த பணத்தை கொடுத்தா பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்றவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இப்போ பாண்டியன் செந்தில் கிட்ட பணம் என்னடா ஆச்சு, என்னடா வெறும் கையோட வர அப்படின்னு கேட்கவும் செந்தில் கையை பசஞ்சுக்கிட்டே அப்பா பணம் இல்லைப்பா அப்படின்னு சொல்றாரு. இதை பார்த்துட்டு பாண்டியன் என்னடா சொல்ற, பணம் பேங்க்ல தானே இருக்கு, அதை எடுத்துட்டு வந்ததுக்கு என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லவும் அது இல்லைப்பா நான் பணத்தை செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது கேட்டதும் பாண்டியன் ஷாக்காக அதுக்கு மேலே இந்த பணத்தை வாங்க வந்த பாண்டியனோட அக்கா என்ன பாண்டியா நீயும் புள்ளியும் சேர்ந்து ட்ராமா போட்டுட்ருக்கியா, பணம் இல்லைன்னா நேரிட்ட சொல்ல வேண்டியதானே, அதை விட்டுட்டு கௌரவமாக ஏதோ பணம் தர மாதிரி வர வச்சுட்டு இப்போனா பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு பொழப்பா பாண்டியா அப்படின்னு பாண்டியனை பார்த்து பாண்டியனோட அக்கா கொஞ்சம் கூட ஈவே இருக்க இல்லாமல் பாண்டியனை அவமானப்படுத்திடுறாங்க. இந்த அவமானம் தாங்காத பாண்டியன் கோபத்தில் டே செந்தில் கொஞ்சமாச்சும் புரியும்படி சொல்லுடா, பணம் என்ன ஆச்சு, பேங்க்ல தானே பணம் இருக்கு, கொஞ்சம் விளையாடாம பதில சொல்றா அப்படின்னு பாண்டியன் கேட்கவும் அது வந்துன்னு செந்தில் இழுக்க இதை பார்த்துட்டு பாண்டியன் கோபத்தில் செந்தில் கை ஓங்க வராரு. ஆனால் இதை பார்த்துட்டு மீனாவால் பொறுக்க முடியாமல் பாண்டியனை தடுத்து மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்கவும் இங்கே பார்ப்பா மீனா பணத்தை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் போடுனா பணத்தை செலவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும் அதுக்காக அவனை அடிப்பீங்களா, அவனுக்கு கல்யாணம் ஆனது நீங்கள் மறந்துட்டீங்களா மாமா அப்படின்னு மீனா பாண்டியனை பார்த்து கேட்குறாங்க. அது கேட்டதும் பாண்டியன் சட்டுன்னு கையை இறக்கிறாரு. இதெல்லாம் பார்க்குற உமையலாக்கா என்ன பாண்டியா பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டுன்னு ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்க, பணம் எப்போ வரும் அப்படின்னு சத்தமாக அதிட்டு கேட்கவும் பாண்டியனால எதுவுமே பேச முடியல. அப்போ மீனா பார்த்துட்டு இங்கே பாருங்க பணம் தானே உங்களுக்கு வேணும், இன்னும் 3 நாளில் எனக்கு லோன் வந்துடும், அந்த பணத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துட்றேன், இப்போதைக்கு இந்த வீட்டை விட்டு கிளம்பி போங்க அப்படின்னு மீனா அதிட்டி அனுப்பி விட்டுறாங்க. அப்போது அவங்களாம் போனதுக்கப்புறம் பாண்டியன் செந்திலை பார்த்து டே செந்தில் அந்த பணத்தை என்னடா பண்ண, எதுக்கடா செலவு பண்ண அப்படின்னு கேட்கவும் அதாவதுப்பா கவர்மெண்ட்டு வேலை வாங்கணுன்னு மீனாவோட அப்பா கிட்ட அந்த பணத்தை கொடுத்துருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லவும் பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வருது. அப்போது லஞ்சம் கொடுத்து தான் அந்த வேலையை நீ வாங்க போறியா, அப்படிப்பட்ட வேலையை உனக்கு எதுக்குடா, அப்போது என் கூட நின்று மளிகை கடை வேலை செய்து உனக்கு பிடிக்கலையா, அந்த மளிகை கடை வேலை உனக்கு கேவலமாக போயிடுச்சாடா அப்படின்னு செந்திலை பார்த்து கேட்கவும் அப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, மீனாவுடைய அப்பா மீனாவை பழையபடி ஏற்றுக்கணுன்னா நான் அதுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்ப்பா, நானும் எக்ஸாம் எழுதி பார்த்தேன் ஆனால் என்னால் பாஸ் பண்ண முடியல, அதனால் இப்படி வேலையை வாங்கலான்னு சொல்லிட்டு அந்த 10 லட்ச ரூபா பணத்தை மீனோட அப்பா கிட்ட கொடுத்துருக்கேன்ப்பா அப்படின்னு செந்தில் சொல்லவும் பாண்டிய உடனே அதுக்குன்னு யார் பணத்தோட கொடுப்ப, யாரு கேட்டு அந்த பணத்தை கொடுத்த, அது என்னோட பணம்டா, என்னை கேட்காம நீ எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பாண்டியன் கேட்கவும் உடனே மீனா வந்துட்டு என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க, உங்கள் பணம் எங்கள் பணம் பிரித்து பேசுகிறீங்க, என்னதான் செந்தில் தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த பணத்தில் செந்திலுக்கும் பங்கு இருக்கலாமாமா, இத்தனை நாளைக்கு அவனுக்கு சம்பளம் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா, அவன்கிட்ட சேவிங்ஸ்னு எதுவுமே கிடையாது மாமா, நாளைக்கு அவனுக்கு சின்னதாக செலவு இருந்தாலும் அவன் உங்ககிட்ட தான் வந்து நிற்கணும், அந்தளவுக்கு தான் நீங்கள் வச்சுருக்கீங்க, அவனுக்கு சம்பளம்னு கொடுத்துருந்தா அந்த 10 லட்ச ரூபா பணத்தை நீங்கள் சொந்தம் கொண்டாட நியாயம் இருக்குது, ஆனால் நீங்கள் இப்படி பேசுகிறது நியாயமே இல்லை மாமா அப்படின்னு பாண்டியனை பார்த்து சொல்லவும் பாண்டியனுக்கு அப்போ தான் சொல்லுன்னு உரைக்குது. சரிப்பா மீனா நீ சொல்கிறதுலாம் ஒத்துக்கிறேன், ஆனால் இவன் அந்த பணத்தை என்கிட்ட சொல்லாமல் எடுத்துகிட்டு போயிருக்கானே, நான் இவனை நம்பி தானே இவ்வளோ பெரிய தொகையை இவன்கிட்ட கொடுத்து பேங்க்கில் போட சொன்னேன், இல்லை இந்த பணத்தை கதிர் பயலையோ இல்லை அந்த பயணி பையில கொடுத்துருப்பானா, கடைசியாக இவன் என் நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்டானேப்பா அப்படின்னு மீனா பார்த்து சொல்லவும் மீனாவால் இதுக்கு மேலே செந்திலுக்கு சப்போர்ட் பண்ண முடியல. ஆமாம் மாமா நீங்கள் சொல்கிறது தான் சரிதான், என்ன இருந்தாலும் செந்தில் இந்த வேலையை பண்ணியிருக்கக்கூடாது, நானும் பல தடவை சொல்லி பார்த்துட்டேன் பணத்தை கொடுத்த விஷயத்த வீட்டில் சொல்லுன்னு, ஆனால் இவன் சொல்லவே இல்லை மாமா, அந்த விஷயத்தில் இவன் மேலே எனக்கு வருத்தம் தான் இருக்கு மாமா அப்படின்னு மீனா சொல்லவும் செந்தில் இதை பார்த்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்க மீனா, இவ்வளோ நேரம் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு இப்படி நீ பெல்ட் அடிக்க மாதிரி பேசுறிய மீனா அப்படின்னு சொல்லி செந்தில் சொல்லவும் எங்க அது இல்லைங்க நான் என்ன சொல்லணும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு மீனா சொல்லவும் இல்லை மீனா இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கோவமாக ரூமுக்குள்ளே போய் உட்காந்துடுறாரு. இதை பார்த்த பாண்டியன் பாத்தியாப்பா நம்ம சொல்கிறத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறானா பாரு, எல்லாம் இவனுக்கு திமிரி அரிப்பை கிடக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்லவும் மீனா உடனே சரிங்கம்மா அவர்கிட்ட பேசி நான் சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரூமுக்குள்ளே வராங்க. அப்போ செந்தில் கோவமாக இருக்கவும் மீனா கிட்ட பார்த்து என்ன மீனா பண்ணிகிட்ருக்க, அங்கே நின்றுக்கிட்டு என்கிட்ட சப்போர்ட் பண்ண பார்த்தா நான் பண்ண தப்பு தான் சொல்லிகிட்டு இருக்கேன், அப்போ என் மேலே உனக்கு அவ்வளோதான் அக்கறை இல்லை, இந்த வேலை நான் எனக்காக நான் ஆசைப்பட்டு வாங்க போகிறேன், இந்த வேலையை நான் வாங்கினா நீ சந்தோஷமாக உன் அப்பா கூட இருப்பேன் தான் இந்த வேலையை வாங்குறேன், ஆனால் இது கூட புரிஞ்சுக்காமல் நான் பண்ணுறதே தப்புன்னு சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு செந்தில் சொல்லவும் மீனா உடனே ஏங்க இப்போ ஏங்க சத்தம் போட்டுறீங்க, என்ன இருந்தாலும் நீங்கள் பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, ஆனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பக்கம் நியாயத்தை நான் பேச செஞ்சேன், அது நீங்கள் கவனிக்கல அப்படின்னு மீனா செந்தில் கிட்ட சொல்லி செந்தில் கிட்ட சமாதானப்படுத்தவும் ஆனால் செந்தில் கோவமாக மீனா கிட்ட பேசாமல் படுத்துடுறாரு. இப்போது இந்த சண்டையெல்லாம் பார்த்த சுகன்யா யாருக்கும் தெரியாமல் சக்திவேல் கிட்டேயும் முத்துவேல் கிட்டேயும் விஷயத்த சொல்லலாம் வராங்க. அப்போது சக்திவேல் சுகன்யாவை பார்த்து என்ன வீட்டுக்கு ஒரே சத்தமாக இருக்குது, என்ன பிரச்சனை,
இங்கே அந்த பாண்டியனோட அக்கா வந்து கத்திட்டு போனாங்க, என்ன பிரச்சனைங்க அப்படின்னு கேட்கவும் சுகன்யா உடனே அது வந்து மாமா அங்கே பெரிய பிரச்சனையாயிடுச்சு, இந்த செந்தில் இருக்கால அவன் பெரிய வேலையை பார்த்து வச்சிருக்கான். என்னம்மா சொல்கிற சுகன்யா, கொஞ்சம் புரியும்படி சொல்லு அப்படின்னு சக்திவேல் கேட்கவும் இந்த பாண்டிய மாமா செந்தில் தம்பிக்கிட்ட 10 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்து பேங்க்கில் போட சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அவன் மாமனார் கையில் கொடுத்து கவர்மெண்ட் உத்தியோகம் வாங்க பார்த்துருக்காரு. இந்த பாண்டியனோட அக்கா பணத்தை கொடுத்தா தான் வீட்டு விட்டு போவேன் அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டு இருக்க. அப்போ தான் எல்லா உண்மையும் வெளில வந்துச்சு பாருங்க மாமா அப்படின்னு சுகன்யா சொல்ல சக்திவேல் உடனே கிரிமினலாக ஒரு ஐடியா பண்ணுறாரு. இந்த விஷயத்த சும்மா விடக்கூடாது. ஏற்கனவே மீனாவை லஞ்சம் கொடுக்குற வழக்கில் நாம அவளை உள்ளத்தில் பார்த்தோம், ஆனால் அது முடியல. ஆனால் இந்த விஷயத்த வச்சு போலீஸ்கிட்ட புகார் சொன்னால் என் பையனை அடித்த மீனாவுடைய புருஷனை உள்ள தள்ளின மாதிரியாச்சு, அந்த மீனாவை பழி வாங்கின மாதிரியாச்சு அப்படின்னு இந்த சக்திவேல் ஒரு பிளான் பண்ணுறாரு. அப்போது முத்துவேல் சக்திவேலை பார்த்து என்னடா ஏதோ யோசனையாக இருக்க அப்படின்னு கேட்கவும், ஆனால் ஒன்றும் இல்லைண்ணே, இந்த மீனாவை பழி வாங்கிறதுக்கு எனக்கு சரியான வாய்ப்பு கிடச்சிருக்குண்ணே. இந்த விஷயம் மட்டும் போலீஸ் காதுக்கு போச்சுன்னா இந்த மீனோட கதி என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்கண்ணே அப்படின்னு முத்துவேல் கிட்ட சொல்லவும் முத்துவேல் உடனே டேய் அதெல்லாம் ஒன்று வேணாம், அந்த குடும்பம் எப்படி போனால் நமக்கு என்ன, நம்மளோட வேலையை மட்டும் பார்ப்போம். இந்த மாதிரி குறுக்கு வழியில் போயிட்டு வேலை தேடுறவங்களாம் தன்னாலே அழிஞ்சு போவாங்க, இந்த விஷயத்தில் நீ எதுவும் தலையிடாத அப்படின்னு முத்துவேலு வழக்கம் போல் சக்திவேலை எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனாலும் சக்திவேலு வழக்கம் போல் எதையும் கேட்காம போலீஸுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாரு. அடுத்த நாள் காலையில் வேடிய கோமதி கோலம் போடலாம் சொல்லிட்டு வாசலுக்கு வந்தா வீட்டு வாசலில் போலீஸ்காரங்க நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு கோமதி பதறி போயிட்டு என்னங்க ஆச்சு, எதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குவோம். செந்தில் இருக்கானா, அவனை விசாரிக்கலாம் கூப்பிட்டு வந்திருக்கோம், செந்தில் இருந்தால் கூப்பிடுங்கம்மா அப்படின்னு கோமதி பார்த்து சொல்லவும் கோமதி உடனே பதறி போயிட்டு எங்கன்னு பாண்டியனை கூப்பிடுறாங்க. பாண்டியன் பார்த்துட்டு என்னங்க வேணும், ஏதோ அக்யூஸ்டை பிடிக்க வந்த மாதிரி இத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்கவும் அக்யூஸ்ட் தாங்க பிடிக்க வந்திருக்கோம், செந்தில் கூப்பிடுங்க. நீங்களே கூப்பிட்டீங்கன்னா சத்தம் இல்லாமல் போயிடலாம், இல்லை நாங்களே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோம்னா இந்த தெருவுக்கே தெரிகிற அளவுக்கு அடித்து கூப்பிட்டு போவோம் அப்படின்னு பாண்டியனை பார்த்து சொல்லவும் பாண்டிய உடனே செந்திலை கூப்பிட்டு வந்து போலீஸ்கிட்டயே ஒப்படைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு மீனா மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, செந்தில் எங்கே கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்கவும் எப்போ மீனா இந்த செந்தில் பண்ண வேலைக்கு இன்னைக்கு என்னென்ன அசிங்கெல்லாம் பார்க்க போகிறோனோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு செந்தில் போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மீனா செந்திலை பார்த்துட்டு ஏங்க என்னங்க நடக்குதுங்க, இப்போ நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லவும் பாண்டிய உடனே எப்போ மீனா நீ கவலைப்படாத, செந்தில் விசாரிக்க தான் கூப்பிட்டு போகிறாங்க, விசாரிச்சுட்டு அனுப்பி விட்றாங்க, நீ வாப்பா அப்படின்னு மீனாவை கூப்பிடுவோம். மீனா உடனே செந்திலை பார்த்து நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்ச அதிகாரிகளை வச்சு எப்படியாவது உங்களை காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லவும் போலீஸ் ஜீப்புக்குள்ளே மீனோட அப்பா உட்காந்துட்டு நீ எதுவும் கவலைப்படாத மீனா, இது வெறும் விசாரணை மட்டும்தான், போலீஸ் விசாரிச்சுட்டு எங்களை அனுப்பிடுவாங்க, நீ எதுவும் பண்ண தேவையில்ல அப்படின்னு மீனா கிட்ட ஜனார்தனை சொல்கிறாரு. அப்போ மீனா ஜனார்தனை பார்த்து போங்கப்பா, இந்த எல்லா பிரச்சனையும் உங்களால் தான், ஏன் உங்களால் கவர்மெண்ட் உத்தியோகம் இல்லைன்னா உங்களால் வாழ முடியாதா, அப்படி என்ன உங்களுக்கு கவர்மெண்ட் வேலையில் அப்படி ஒரு வெறி உங்களுக்கு, நான் ஒருத்தி கவர்மெண்ட் வேலைக்கு போகிறேனே அது உங்களுக்கு பார்த்தாதா அப்படின்னு கண்ணா பின்னான்னு மீனா ஜனார்தனை திட்டிடுறாங்க. இதையெல்லாம் பார்க்குற எது வீட்டில் இருக்கிற சக்திவேலு பாண்டியனை பார்த்து என்னப்பா பாண்டியா, உன் வீட்டில் அடிக்கடி போலீஸ் வந்துட்டு போகிறாங்க, முதல்ல உன் இளைய பையனை பிடிக்கிறதுக்கு போலீஸ் வந்தாங்க, இப்போ ஒரு 2வது பையனை பிடிக்க வந்திருக்காங்க, அப்புறம் என்ன உன் மொதல் பையன் தானா அப்படின்னு சக்திவேலு பாண்டியனை பார்த்து நக்கலாக பேசுவோம். பாண்டியனால் எதுவும் பேச முடியாமல் தலை குனிஞ்சிட்டு வீட்டுக்கு போகிறாரு.